ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த ஒரு 15 மெம்பர் ஏசியா கப் ஸ்குவாட்ல ஏன் இல்லைன்னு சொல்லி இதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஆக்சுவலா அஜித் அகர்கர் கொடுத்தாரு பாத்தீங்களா. எனக்கு ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா செம காண்டாயிடுச்சு. ஏன்னா அவர் கொடுத்த அந்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா நியாயமே இல்லைங்க. பிகாஸ் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த 15 மெம்பர் ஸ்குவாட்ல ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அன்பார்ச்சுனேட்லி இடம் இல்ல, ஏன்னா நிறைய பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, யாரை தூக்குறதுன்னு சொல்லுங்கன்னு. கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவம் துபே எடுத்துக்கோங்க. ஓகே, அவர் வந்து லாஸ்டா ஒரு ஃபியூ நாக்ஸ் ஆடினாரு ஆக்சுவலா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல, நான் இல்லன்னு சொல்ல வரல. பட் அவரோட ஃபிட்னஸ் லெவல் ஒரு கொஸ்டினபிளா இருக்கா. ரிங்கு சிங் ரொம்ப நாளா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் குறைஞ்சு போயிட்டாரா? ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 டோர்னமெண்ட்ஸ் மேல ரஞ்சி டிராஃபில வின் பண்ணிருக்காரு. as a பேட்ஸ்மேனும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 2024 IPL KKRக்கு அடிச்சு கொடுத்தாரு. சாம்பியன்ஸ் டிராஃபில அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இமன்ஸா இருந்திருக்கு. சச் அ வேல்யூ ஆடட் பிளேயருங்க ஸ்ரேயாஸ் ஐயர். அண்ட் இந்த 2025 IPL கூட பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனாரு. as a பேட்ஸ்மேனா வேற லெவல்ல விளையாடிக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவரை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட்ல சேர்க்காதது ஒரு கடுப்பா இருந்தாலும் அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாரு பாத்தீங்களா அஜித் அகர்கர். அது இன்னுமே செம கடுப்பா இருந்துச்சு மக்களே.